ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலும் உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்ருவின் வல்லமைகள், மாம்சத்தின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. யோபு 8:21 வாசிக்கலாம். இனி உன்னுடைய வாயை எப்படி நிரப்புவாரா? நகைப்பினாலும் உன் உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார். ஆண்டவர் சொன்னது தான். நம்முடைய வாயை எப்படி நிரப்புவாரா? நகைப்பினால் நிரப்புவார், உதடுகளை கம்பீரத்தினால் நிரப்புவார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். அல்லேலூயா. வாயை நகைப்பினால் நிரப்புவார் அப்படின்னு வாக்கு கொடுத்தார். எதனால நம்ம வாய் நகைக்குமா? நன்மையினால் வாயை, அல்லேலூயா, நன்மையினால் வாயை என்ன செய்கிறார்? திருப்தி ஆக்குறார். எப்படிங்க? இப்போ என்னுடைய வாய் நன்மையினால் திருப்தி ஆனிச்சுன்னா இந்த வாயிலிருந்து வர வார்த்தை எப்படி இருக்கும்? இயேசு எனக்கு நன்மை செய்தார்னு தான் வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நல்ல காரியங்கள் எனக்கு நடந்துச்சு, சும்மா எப்படிங்க வாயில் பேசிக்கிட்டே இருக்க முடியும்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ மனசு கர்த்தர் கொடுத்த நன்மைகள்னால நிரம்பும் போது வாயில் நன்மைகள் என்ன செய்யுமா? அண்ணால் சொல்லுவாங்க, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. யார் மேலே திறந்திருக்கான்? பகைஞர் மேல். நமக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களின் மேல் நம்ம வாய் எப்படி இருக்குதா? திறந்திருக்கா. அப்போ சத்ருவை நம்ம என்ன கடிச்சு திங்க போகிறோமா? அப்படி இல்லை. சத்ருவின் மேல் வாய் திறக்குதுன்னா நமக்கு விரோதமாக இருக்க சத்ரு நம்ம முன்னாடி நின்று எதையும் பேச முடியாது. பேசணும்னு வாயை திறக்கவே முடியாது. கர்த்தர் நம்முடைய வாயை என்ன செய்கிறார்? நன்மையினால் நிரப்புகிறார். அல்லேலூயா. இருதயம் நன்மையினால் நிரம்பும் போது வாய் நன்மையினால் நிரப்பப்படும். இருதயத்தின் நிறைவு தான் வாயில் என்ன செய்து வருது. அப்போ நம்முடைய மனதினை, நம்ம மனசை, நம்ம சிந்தனையை ஆண்டவர் நல்ல விஷயங்கள்னால் நிரப்புவார். அல்லேலூயா. நீங்கள் வேணால் பாருங்களேன், இருதயத்துக்கு மட்டும் நம்ம ஒரு ஒரு கண்ட்ரோலே பண்ணவே முடியாது. எவ்வளவு பேர் எவ்வளவு நல்லது சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன கவலைப்படாதீங்க நல்லது நடக்கும் அப்படின்னு. ஆனால் மனசு வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும். ஆமாம், என்னது நடக்க போகுது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் எப்படி நடக்கும்? இப்படி மனசு என்ன செய்யும்? இப்படியே பேசும். வசனம் சொல்லும், ஆண்டவர் சொல்வார், உன்னை அதிசயங்களை காணப்படுவார். ஆமாம், இதே தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், எங்கே எனக்கு ஆண்டவர் செஞ்சார். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், இதை கேட்டு கேட்டு அவங்களுக்கு பழைய காரியமாக போயிடுச்சுங்க. புதிய காரியம் எப்பயுமே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் புதிய நன்மைகளை என்ன செய்கிறார்? தருகிறார். அப்போ மனசு ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் அப்படிங்கிற சிந்தனையில் முழுசாக நிரப்பப்பட்டாதான் வாய் நன்மையினால் நிரப்பப்படும். அநேக ஆண்டவர் சொல்வார், இவர்கள் வாயினால் என்ன செய்கிறார்கள்? கனம் பண்ணுகிறார்கள். இவர்கள் இருதயம் என்னை விட்டு தூரமாக இருக்கு. வாயில் சொல்லுவாங்க, ஏங்க நான் ஆண்டவரை தாங்க நம்பியிருக்கேன், கர்த்தர் எனக்கு நிச்சயமாக அற்புதம் செய்வாருங்க, ஆண்டவர் பெரியவருங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க மனசு உள்ளுக்குள்ள பயத்தினாலும், ஒரு விதமான பதட்டத்தினாலும், ஒரு திகைப்பினாலும் அப்படியே நிரம்பி இருக்கும். இப்போ என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ, அவங்க என்ன சொல்லுவாங்களோ, அங்கேருந்து என்ன பதில் வருமோ, இங்கேருந்து நமக்கு என்ன பதில் வருமோ, இப்படி பலவிதமான காரியங்களில் இருதயம் இருக்கும்போது வாய் எப்படி நன்மையினால் நிரப்பான். ஆனால் ஆண்டவர் இந்த மாலை வேளையில் உங்களுக்கு சொல்கிறாரு, முதலாவது உன் இருதயத்தை நான் நிரப்புவேன். அல்லேலூயா. இருதயத்தை எந்த மனுஷனாலும் நம்மளை நிரப்பவே முடியாது. கர்த்தர் ஒருத்தர் தான் நம்ம மனசை என்ன செய்ய முடியும்? நிரப்ப முடியும். நம்முடைய உடலை நல்ல நகைங்களினால் நாம் வேணால் நிரப்பலாம், நல்ல விலை உயர்ந்த வஸ்திரங்களினால் நிரப்பலாம், எவ்வளவு வேணாலும் நாம் என்ன செய்யலாம்? நிரப்பலாம். ஆனால் நம்ம மனசை நன்மையினால் நிரப்புறது ஆண்டவர் ஒருத்தர் தான், கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் நம்ம இருதயத்தை. அதனால தான் வசனம் சொல்லுது, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. இருதயத்தை பொங்க வைக்கிற ஆண்டவர்
மனுஷன் இன்னைக்கு பொங்க வைப்பான், நாளைக்கு அதே மனுஷன் இருதயத்தை அணைச்சிருவான். இன்னைக்கு ஒருத்தரை நினைச்சு நம்ம இருதயம் பொங்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு காலையில் ஒருத்தவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தப்ப நான் இப்போ சொன்னேன், ஆண்டவர் தான் நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். யார் மகிழ்ச்சியா இருக்கணும்? ஃப்ரெண்டு நம்ம மகிழ்ச்சியா இருந்தா, இன்னைக்கு ஃப்ரெண்டை நினைச்சா பூரிப்போம். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு 10 தடவை மெசேஜ் அனுப்புவாங்க. ஏய் சாப்பிட்டியாடா, உடம்பு எப்படிடா இருக்கு, உடம்ப பார்த்துக்கடா. காலையில் எழுந்தோன்னே கேட்பான், டே நைட்டு தலைவலிக்குதுன்னுடா, இப்போ எப்படிடா இருக்குன்னு. அப்போ நம்முடைய இருதயம் பூரிக்கும். சார் எப்படி விசாரிக்கிறாங்க பாரு நம்மளை. ஆனால் நாள் ஒன்று வரும், யார் விசாரிச்சாங்களோ அவங்களே நமக்கு எதிராக மாறக்கூடிய நேரங்கள் வரும். அதனால தான் தாவீது சொல்றாரு, என் இருதயம் கர்த்தரை குறித்த விசேஷத்தினால் பொங்குகிறது. கர்த்தர் கொடுக்கிற நன்மையில கர்த்தருடைய அன்பை நினைச்சு பொங்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம நிலைமை எப்படி இருந்திருக்கும். இயேசு மட்டும் இல்லைன்னா நம்ம எப்படி இருந்திருப்போம்? இயேசுன்ற ஒருத்தவர் இல்லைன்னா நம்ம அட்ரஸ் என்ன? ஆண்டவர் அவர் நம்மேல் வைத்த கிருபையினாலும் தயவினாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் நம்மளை நிற்க வச்சிருக்கிறார். அடிக்கடி ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க, இயேசு மட்டும் இல்லைன்னா ஏன்னா எல்லாருமே என்ன செஞ்சிருப்பாங்க, நேரம் ஒரு பாட்டு இருக்கும், நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பா. மறந்து மண்ணுக்குள்ள போயிருந்தோம்னா மறந்துருப்பாங்க எல்லாரும். கொரோனா வந்த நேரத்தில் கொரோனான்ட்டு கொரோனாவில் படுத்து கிடந்த நேரத்தில் மண்ணுக்குள்ளே போயிருந்தோம்னா இன்னைக்கு நம்மளை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. உலகம் நம்மளை என்ன செஞ்சிருக்க நேரம் மறந்துருக்கும். உறவுகள் கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை நினைத்தபடியால், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நோவாவையும் நோவாவோடு கூட பேழையிலே இருந்த சகல ஜீவராசிகளை கர்த்தர் நினைத்தார். அதனால தான் ஒரு காற்று அடிக்க செய்து சமுத்திரத்தை என்ன செஞ்சாரு, அந்த தண்ணியை அப்படியே என்ன பண்ணாரு, வற்ற பண்ணினார். இயேசு நம்மை நினைத்திருக்கிறார். அவர் உங்களோட இருதயத்தை அவரால் மட்டும்தான் நிரப்ப முடியும். இருதயத்தை நன்மையினால் அவர் மட்டும்தான் நிரப்பார். எவ்வளவுதான் நீங்க கோடி கணக்கில் காசு கொடுத்து டாக்டர்கிட்ட போங்க, ஒரு தெம்போட நம்மளை அனுப்புவாங்களான்னு பாருங்க, அனுப்பவே மாட்டாங்க. எப்பயுமே ஒரு பதட்டத்திலே வச்சிருப்பாங்க. இப்படி செய்கிறோம், ஆனால் இப்படியும் ஆகலாம் அப்படியும் ஆகலாம் அப்படின்வாங்க. ஒரு நல்ல எவ்வளோ நல்ல பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ்கிட்ட போங்க, உங்கள் பிள்ளை எப்படி நான் உங்கள் பிள்ளைய நான் நல்ல மார்க் எடுக்க வைக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. ட்ரை பண்ணுறோம், உங்கள் பிள்ளை பிக்கப் பண்ணணும்னு அங்கேயே ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டு தான் அனுப்புவான். ஆனால் ஆண்டவர் ஒருத்தர் தான் சொல்கிறாரு, உன் இருதயத்தை நன்மையினால் நான் தான் நிரப்புவேன்றார். அல்லேலூயா. கர்த்தர் என் வாயை அவர் எப்படி நிரப்புவாராம்? ஆமாம், நகைப்பினாலும் உதடுகளை. ஆமாம், 103:5 மறுபடியும் வாசிக்கலாம். சங்கீதம் 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார். நம்ம வாய் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நன்மையினால் திருப்தி. எப்படிங்க இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேங்க. உங்கள் பையன் எப்படிங்க இருக்கான்? நல்லா இருக்கிறாங்க. உங்கள் அப்பா அம்மா எப்படி இருக்காங்கங்க? நல்லா இருக்கிறாங்கங்க. ஏதோ ஒரு பணம் வர வேண்டி இருந்துச்சு, என்னங்க ஆச்சு? வந்துருச்சுங்க. உங்கள் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தீங்களா, என்னங்க ஆச்சு? முடிஞ்சிருச்சுங்க. எங்க ரொம்ப கடனாக இருக்குன்னு சொன்னீங்களே, கடன் கொடுத்தவங்க கோர்ட்லேருந்து நோட்டீஸ் அனுப்புனாங்கன்னு சொன்னீங்களே, என்னங்க ஆச்சு? கடன்லாம் அடைச்சாச்சுங்க. இப்படி இதுதான் வாயை நன்மையினால் கர்த்தர் நிரப்புகிறது. ஆண்டவர் நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குவார்னா கவலைப்படாதீங்க. உங்கள் வாயிலிருந்து நல்ல விசேஷங்களை நீங்கள் சொல்லுவீங்க. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், ஆண்டவர் என் வாழ்க்கையை ஆசீர்வதித்தார், இயேசு என்னை சுகமாக்கினார், இயேசு என் கடன்களை தீர்த்தார், இயேசு என் குடும்பத்தை ரட்சித்தார், இயேசு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார், இயேசு சிறைப்பட்டவனை தீவிரமாய் விடுதலை செய்தார்ன்றதை நம்ம சொல்ல வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 90:14 வாசிக்கலாம். கிருபையால் எங்களை திருப்தி ஆக்குங்க. நன்மையினால் வாயை திருப்தி ஆக்கணும் அப்படின்னா நாம கிருபையில திருப்தி ஆகணும். அல்லேலூயா. எதுல திருப்தி ஆகணும்? கிருபையில. தேவ கிருபையில ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ திருப்தி ஆயிட்டா வாழ்நாள் எல்லாம் அவங்க சந்தோஷமா இருப்பார்கள். அல்லேலூயா. வாழ்நாள் மகிழ்ச்சிக்கு ரகசியம் என்ன? வாழ்நாள் எல்லாம்
சந்தோஷமா இருக்கிறதுக்கான ரகசியம் என்னன்னா, தேவ கிருபையில திருப்தி அடைஞ்சிருங்க. அது எப்ப கிடைக்குமா? வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி காலையிலே உம்முடைய கிருபையால் திருப்தியாகும். காலையிலே ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேலை செய்றீங்க? எவ்வளவு நேரம் வேலை செய்றீங்க? அந்த வேலை செஞ்சு அதனுடைய பலன் என்ன? சம்பளம் கிடைக்குது. அந்த சம்பளம் நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நம்மளை சந்தோஷமாக்குமா? இன்னைக்கு என்ன தேதி? 19. இன்னும் ஒரு 11 நாள் இருக்குது சம்பளம் வர்றதுக்கு. மாத சம்பளம் வாங்குகிறவங்க சம்பளத்தை வாங்கினோன்னே அந்த பணத்தை அப்படி கையில் எடுத்துக்கங்க. சொல்லி பாருங்களேன், பணமே பணமே, என் வாழ்நாளெல்லாம் என்னை சந்தோஷமாய் வாழ வைக்கக்கூடிய ஆற்றல் உனக்கு இல்லை. இயேசுவின் கிருபை மட்டுமே வாழ்நாளெல்லாம் என்னை சந்தோஷமாய் வாழ வைக்கும். அல்லேலூயா. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். எதற்கு உதவும்? சாப்பிட உதவும், உடுத்த உதவும். அதுக்கப்புறம் எதுக்கு உதவும்? பிரயாணம் செய்வதற்கு. ஆட்டோவில் போகிறதுனா ஆட்டோக்கு கொடுக்கணும், பணம் உதவும். வண்டியில் போனோம்னா பெட்ரோல் போடணும், பணம் உதவும். ஃப்ளைட்டில் போனால் டிக்கெட் எடுக்கணும், பணம். பணம் இப்படி நம் வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், உதவி செய்யும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை அஸ்திபாரமாக இருந்து தாங்குவது தேவனுடைய கிருபை. கிருபை இல்லாமல் கோடி ரூபா பணம் இருந்தாலும் நமக்கு மகிழ்ச்சி வராது. ஆனால் கிருபை இருந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படியே ஜாலியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். அல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி காலையிலே காலையிலே நைட்டு படுக்கும்போதே காலையில் ஒரு ஊருக்கு போகிறேன்னா எப்படி படுப்போம் நைட்டு? நானும் அந்த பிள்ளைங்களெல்லாம் இந்த டூருக்கெல்லாம் போகும் பார்த்தீங்களா, டூருக்கு போகும்போது டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் இந்த பிள்ளைகளை. காலையில் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு வாங்கினா 3:30 வந்து நிற்கும். என்ன பிள்ளைங்களா இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிங்க? அலாரம் வச்சிங்களாண்ணா? அலாரம்லாம் வைக்கவே இல்லைக்கா. அப்புறம் எப்படி பிள்ளை எந்திரிச்சிங்க? தூக்கமே வரல, காலையில் ஊருக்கு போகிறோம், அந்த பரவசத்தில் என்ன வரல, தூக்கம் வரல. கிருபையை பெற்றுக்கொள்ள போகிறோன்ற அந்த சிந்தனை இருந்துச்சுன்னா என் வாழ்நாள் முழுசும் நான் என்னைய சந்தோஷமாக வைக்கக்கூடிய தேவ கிருபையை காலையில் நான் சந்திக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு தூங்கினோம்னா 8 மணி வரைக்கும் தூங்க மாட்டோம், 7 மணி வரைக்கும் கிருபை 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 கிருபை. கிருபைன்றது ரொம்ப பெருசுங்க. கிருபையின் சத்தியம்னு சொல்லிட்டு அந்த கிருபையவே அசிங்கப்படுத்துகிறாங்க எல்லாரும். நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. கிருபையில் திருப்தி ஆக்குவேன். உங்களை எதில் திருப்தி ஆக்குவாரான்? கிருபையில் மட்டும் திருப்தி ஆயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்திலையும் குறைவு இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, அழுகை இல்லை, வேதனை இல்லை, பின்மாற்றம் இல்லை, எதுவுமே இல்லைங்க. கிருபையில் திருப்தி ஆயிருங்க. என் கிருபை உனக்கு போதும். போதும்னா என்னடா இது போதும்? நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில் நாங்கள் சேர்ந்து பேசிட்டு நடந்து போயிட்டுருப்போம் பிள்ளைங்கெல்லாம். அப்போ போகும்போது நாங்கள் ஏதாவது வசனத்தை சொல்லி பேசிக்கிட்டே போவோம். அப்போ நான் சொல்லும்போது நான் கேட்பேன், என்ன கிருபை உனக்கு போதும்னு இருக்கே? போதும்னா வேணான்னு தானே அர்த்தம். இப்போ சோறு போடுறாங்க போதும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருபை வேணாமா, கிருபை வேணாமா அப்படின்னு. அப்போ ஒரு அக்கா எங்கள் கூட வருவாங்க. அந்த அக்கா சொல்லுவாங்க, இல்லைம்மா என் கிருபை உனக்கு போதுமானது அப்படின்னு அர்த்தம். உன் வாழ்க்கையில் எல்லா எல்லைகளிலும் உன்னை திருப்தி செய்யக்கூடியது கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபையினால் ஆண்டவர் உங்களை திருப்தி ஆக்குவார். திருப்தி ஆகணும்னா காலையில் எந்திரிச்சு ப்ளீஸ் கிருபை கொடுங்க அப்படின்னு கேளுங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 145:16. நீர் உம்முடைய கையை திறந்து சகல பிராணிகள் இருக்கு. மூல மொழிபெயர்ப்பில் சகல ஜீவன்களுடைய அப்படின்னு, சகல ஜீவராசிகள், சகல ஜீவன்கள். அவர் கையை திறந்தான்னா நம்முடைய வாஞ்சை திருப்தி ஆகும். அல்லேலூயா. நம்முடைய வாஞ்சை திருப்தி ஆகும். வாஞ்சைன்னா என்ன தெரியுமா? ரொம்ப நாள் ஆசைப்பட்டு 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 ரொம்ப நாள் எதிர்பார்த்து 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 இன்னும் நிறைவேறாமல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் வாஞ்சை. ஆசைன்னா நேற்று வந்தது ஆசை, அது ஆசை. வாஞ்சைன்றது இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும், இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும், எதிர்பார்த்து 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 வரவே இல்லை, ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்ற பேர் தான் வாஞ்சை. அந்த வாஞ்சையை
அவர் கையை திறந்தாருன்னா வாஞ்சையை திருப்தி ஆக்கிடுவார். அல்லேலூயா. வாயை திருப்தி ஆக்குறவர் மட்டுமல்ல, கிருபையினால் மகிழ்ச்சியை கொடுத்து நம்மை திருப்தி ஆக்குறவர் மட்டுமல்ல, நம்முடைய வாஞ்சையை அவர் திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. நம்முடைய வாஞ்சையை என்ன செய்வார்? அவர் திருப்தி ஆக்குகிற தேவனாக இருக்கிறார். எந்த காரியம் உங்களுக்கு வாஞ்சையாக இருக்கு? உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப வாஞ்சையோடு காத்திருக்கீங்களா? உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படணும்னு வாஞ்சையோடு காத்திருக்கிறீங்களா? இல்லை ஏதாவது நல்லது நடக்கணும்னு வாஞ்சையோடு காத்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுடைய வாஞ்சையை அவர் திருப்தி ஆக்குவார். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது. ஆத்மாவுக்கு ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி இருக்குமா. சரீரத்துக்கு இனிப்பு எது? பால்கோவா, அல்வா, இதெல்லாம் இனிப்பு. ஆத்மாவுக்கு இனிப்பு எதுன்னா, நம்ம ரொம்ப நாள் ஆசைப்படுற ஒரு விஷயம் டக்குன்னு நமக்கு நடந்துருச்சுன்னா அதுதான் எப்படி இருக்குமா? வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது. நிறைய பேருடைய சாட்சியை சொல்ல முடியும். நான் வாஞ்சை, ஆண்டவர் எப்படி வாஞ்சைகளை நிறைவேற்றினார், எப்படி எதிர்பார்த்த காரியங்கள் எப்படியெல்லாம் ஆண்டவர் அநேகருக்கு செஞ்சாருன்னு சொல்லி நிறைய சாட்சி சொல்ல முடியும். ஆண்டவர் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். நம்ம ஒரு நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டோம்னா அதுக்குரிய காரியங்களை ஆண்டவர் வாசல்களை திறந்து கொடுப்பார். நீர் எனக்கு தயவு செய், இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த வசனம், ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்தாரு. நீர் எனக்கு தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா. நீதிமான்கள் என்ன செய்வாங்களா நம்மள? நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு தயவு செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு தயவு செய்யுங்க, என்னை சுற்றி நீதிமான்களுடைய கூட்டம் என்னை சூழ்ந்து கொள்ளணும் ஆண்டவரே, நீதிமான்களால் நான் சூழப்பட்டிருக்கணும் ஆண்டவரே. துன்மார்க்கன், அசுத்தன், இப்படிப்பட்ட மாய்மாலம் பண்ணுறவங்களாம் இவங்கெல்லாம் என்னுடைய எல்லைகளை விட்டு அப்புறப்பட்டு போகட்டும், நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும், நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்படி சொல்லும்போது தேவ தயவு வந்து இறங்கினதை ஓலையூரில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்லா உணர முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. வாஞ்சைகளை கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 105:40. வான அப்பத்தினால் அவர்களை திருப்தி ஆக்கினார். ஆண்டவர் நம்மை திருப்தி ஆக்குகிற தேவன். நம்முடைய வாயை நன்மையினால் திருப்தி ஆக்குகிறவர், நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியினால் திருப்தி ஆக்குகிறவர், நம்முடைய வாஞ்சைகளை அவர் நிறைவேற்றி நம்மை திருப்தி ஆக்குகிறவர். கடைசியாக ஒரு வசனம் வாசித்தோம், வான அப்பத்தினால் நம்மை திருப்தி ஆக்குகிறவர். வான அப்பம்னா என்னங்க? ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 6:51 வாசிக்கலாம். யோவான் 6:51. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். அல்லேலூயா. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இயேசுதான் ஜீவ அப்பமா? அப்ப அந்த ஜீவ அப்பம் நம்மை திருப்தி ஆக்கும். அல்லேலூயா. இயேசு நம்மை திருப்தி, இயேசுவிடத்தில் நம்ம திருப்தி ஆயிரணும். இயேசுவின் இடத்துல, இயேசுவின் அன்பில திருப்தி அடைஞ்சிடணும். இயேசுவோட அன்பில் திருப்தி அடைஞ்சா உலகத்தினுடைய அன்புக்கு நம்ம ஏமாந்து போகவே மாட்டோங்க. உலகத்தோட அன்பு நம்மளை ஏமாற்றும். உலகத்தோட அன்பு இன்னைக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், நாளைக்கு அதே அன்பு நம்மளை நடுத்தரில் கொண்டு வந்து நிப்பாட்டி அழுக வைக்கும். ஆனால் இயேசுவோடைய அன்பு நம்ம என்ன செய்யுமா? திருப்தி ஆக்கும். திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். இயேசுவோடைய அன்பில் திருப்தி அடைஞ்சிட்டோம்னா உலகத்தினுடைய தேன் கூட்டை நம்ம காலில் போட்டு மிதிப்போங்க. 1000 தலைமுறை வரைக்கும் உன் கூட வரேன்றாரு. உனக்கு விரோதமாக யாராவது யோசிச்சா கூட அந்த யோசனையை நான் வேரோடு அழிக்கிறேன்றாரு. உன் பட்சத்திலிருந்து உன்னை கண்ணோக்குவேன்றாரு. இதை விட வேற என்னங்க நமக்கு வேணும்? வான அப்பத்தினால் நான் திருப்தி. என்ன இயேசுவினால் நீங்கள் திருப்தி ஆகிருக்கிறீங்களா? உங்கள் திருப்தி எது? உங்கள் பணமா, உங்கள் வேலையா, உங்கள் படிப்பா, இல்லை உங்கள் சொந்தக்காரவங்களா, இல்லை உங்கள் மனைவியா, உங்கள் கணவனா, உங்கள் பிள்ளையா? எது உங்கள் திருப்தி? அப்படிலாம் ஆயிராதீங்க. இயேசுவால் திருப்தி அடைங்க. இயேசுவினிடத்தில் திருப்தி அடைங்க. இன்னைக்கு காலையில் மொர்தெகாயை குறித்து பார்த்தோம். அரண்மனை வாசலில் இருந்த மொர்தெகாய், வாசலில் இருந்த மொர்தெகாயை ஆண்டவர் உயர்த்தினார். வாசல் அப்படின்னா இயேசு. நானே வாசல் அப்படிங்கிறார் ஆண்டவர். இயேசுவினிடத்தில், இயேசுவோட பிரசன்னத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதனும்
கைவிடப்பட்டதா சரித்திரமே இல்லை. இயேசுவோடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிற எந்த ஒரு மனிதனும் கீழே இறங்கி போனதா சரித்திரம் இல்லை. அவன் இருக்கிற ஸ்தானத்தை விட்டு அவன் மேலே தான் போவான். அல்லேலூயா. ஆனால் அந்த மொர்தெகாயினுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை இன்னைக்கு பார்த்தோம். அதை மட்டும் நான் சொல்லிட்டு ஜெபம் பண்ண விரும்புகிறேன். மொர்தெகாய் அகாஸ்வேரு ராஜாவை 2 பேரும் கொலை செய்ய பார்க்குறாங்க. பிக்தானும் தேரேசும். பிக்தான் தேரேஸ் என்ற 2 மனிதர்கள் அகாஸ்வேரு ராஜாவை கொல்ல சதி திட்டம் தீட்டுகிறார்கள். அப்போ மொர்தெகாய் அதை கண்டுபிடிச்சி எஸ்தர்கிட்ட சொல்லி, எஸ்தர் ராஜா கிட்ட சொல்லி அந்த பிக்தானையும் தேரேசையும் என்ன பண்ணிட்டாங்க, தண்டித்து ராஜாவுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஆனால் அந்த மொர்தெகாய்க்கு ஒரு இது கூட பாராட்டு கூட கிடைக்கல. ஒரு பாராட்டு கிடைக்கல, ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. சரி, வாசலில் உட்காந்துருக்கிற ஆள் நம்ம எடுத்துக்கோ. நம்ம ராஜாவாக இருந்தால் வாசப்படியில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு. அவர் நம்ம உயிரை காப்பாற்றிட்டா அவரை தொடர்ந்து வாசல்லே உட்கார வச்சுருப்போம்மா. நம்ம வாங்க, இவ்வளோ நாள் உங்களை பற்றி எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு அவங்களோட பொசிஷனை என்ன செஞ்சுருப்போம், உயர்த்திருப்போம். ஆனால் மொர்தெகாய்க்கு எந்த பிரதிபலனும் கிடைக்கல. ஒரு சில வருடங்கள் போயிடுச்சு. இந்த ராஜா அந்த வாசப்படி வழியாக தான் வெளியே போயிருப்பாரு, வாசல் வழியாக தான் உள்ளே வந்திருப்பாரு, மொர்தெகாயை தாண்டி தான் போயிருப்பாரு. மொர்தெகாயினுடைய உள்ளம் எப்படிங்க இருந்திருக்கும்? அட பாவி, நான் பார்த்து உனக்கு உயிர் பிச்சை போட்டேன், என்னால் நீ உயிர் பிழைச்ச, உன் உயிரை காப்பாற்றினவன் நான், எனக்கு நீ ஒரு உதவி கூட செய்யலையே, நான் செஞ்ச நன்மையை 4 பேர்கிட்ட சொல்லி கூட இந்த மொர்தெகாயினால தான் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னு கூட நீ சொல்லலையே. எனக்கு நான் வாசலில் உட்காந்துருக்கிற எனக்கு நீ ஒரு சின்ன ஒரு பதவி உயர்வை கூட எனக்கு நீ கொடுக்கலையே. ஒன்றுமே கொடுக்கல அந்த மொர்தெகாய்க்கு. ஆனால் மொர்தெகாய் சோர்ந்து போகலை. அதை நிமித்தம் ராஜாவை முறுமுறுக்கலை. நம்மளா இருந்தா உயிரை காப்பாற்றிட்டு அவனை பார்க்கும்போதெல்லாம் பெருமூச்சு விட்டுருப்போம். அதுலேயே அவன் செத்தே போயிருப்பான் ராஜா. இவனுக்கு போய் செஞ்சேன் பாரு, நன்றி கெட்டவன், நன்றி என்கிட்ட அனுபவிச்சுட்டு நன்றி இல்லாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரேடே அவனை அனுப்பி விட்டுருப்போம். ஆனால் மொர்தெகாய் ஒன்றுமே செய்யலை. அவர் பாட்டுக்கு என்ன செஞ்சார், அமைதியாக இருந்தார். ஏன் தெரியுமா, ஆண்டவர் அப்படி செய்ய வச்சாரு. இப்படியே ராஜா கண்டுக்காமல் விட்டுட்டாரு. ஒரு சில வருஷங்கள் கழித்து திடீர்னு ராஜாவுக்கு ஆண்டவர் தூக்கத்தில் எழுப்பி விட்டார். எந்திரி. தூக்கமே வரல, இங்கிட்டு புரண்டு படுக்கிறாரு. தூக்கம் வராதனால நடபடிகள் புஸ்தகத்தை எடுத்து படித்தா அதில் போட்டிருக்கு, அகாஸ்வேருடைய உயிரை மொர்தெகாய் காப்பாற்றினார். ஓ அப்படியா, இந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது செஞ்சோமா அப்படின்னு கூப்பிட்டு கேட்பாரு. ஒன்றுமே செய்யலை. ஏன் ஒன்றுமே செய்யலை? செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆமான் வர்றாரு. ஆமான் எதை எடுத்துகிட்டு வர்றாரு? குற்றப்பத்திரிக்கை எடுத்துகிட்டு வர்றாரு தூக்கில் போடுறதுக்காக. ஆமான் வாயை திறப்பதற்கு முன்பாகவே ராஜா வாயை திறந்தார். மொர்தெகாய்க்கு இதெல்லாம் செய்யன்னு குற்றப்பத்திரிகையை எடுத்துகிட்டு வந்தவன் கையில் எதை கொடுத்து விட்றாரு? ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புகிறார், போ அப்படின்னு. நான் இன்னைக்கு காலையில் ஓலையூரில் இந்த காரியத்தை குறித்து யோசித்தோம். நம்ம மட்டும் அப்படி மட்டும் நடக்காமல் மொர்தெகாய் உயிரை காப்பாற்றின உடனேயும் ராஜா உடனே இங்கே வா, மொர்தெகாய் இப்படிலாம் செஞ்சார்ல, மொர்தெகாய்க்கு ஒரு ப்ரொமோஷனை கொடு, வாசலில் உட்காரக்கூடாது, அவரை கொண்டுட்டு போய் அங்கே உட்காரவே இங்கே உட்காரவேன்னு ப்ரொமோஷன் கொடுத்துருந்தா அந்த ஃபைல் அன்னைக்கே க்ளோஸ் ஆகிருக்கும். நடபடிகள் புஸ்தகத்தில் அது எழுதப்பட்டிருக்காது, போயிருக்கும். என்னைக்கோ ஒரு நாள் ஆமான் வருவான், தூக்கு மரம் செய்வான், மொர்தெகாய் தூக்கில் போடப்பட்டிருப்பார். ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யணுன்றதுக்காக அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணாமே வச்சுருந்தார். அல்லேலூயா. உங்களுடைய காரியங்கள் கூட ஒரு சில காரியங்கள் ஏன் ஆண்டவர் இன்னும் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணவே மாட்டுறாரு? நானும் ஜெபம் பண்ணிட்டு தானே இருக்கேன், எதனால் இந்த ஃபைல் ஓப்பன் ஆக மாட்டேங்குது? ஏன் ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டேங்கிறார்? ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த இந்த காரியம் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் அதற்காக ஒரு வேலையை வச்சுருக்கிறார். ஆமான் கையில் தான் அதை செய்யணும்னு அவர் வச்சுருக்கார். அப்போ ஆமானுக்கும் ராஜாவுக்கும் சம்பந்தமே இல்லை. எப்போ மொர்தெகாய் உயிரை காப்பாற்றிய போது ஆமானுக்கும் அரண்மனைக்கும் சம்பந்தம் இல்லை. அதுக்கப்புறம் தான் ஆமான் வர்றார். உங்களுக்கு ஒரு சில வெகுமதிகள் கிடைக்கல, ஒரு சில நன்மைகள் எதிர்பார்த்தது கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க. சத்துருக்களுக்கு முன்பாக அதை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அநேகருக்கு முன்னாடி கீர்த்தியும் புகழ்ச்சியுமா உங்களை ஆக்கணுன்றதுக்காக தான் ஒரு சில ஃபைலை அவர் கண்டு காணாமல் இருக்கிறார்.
பரிசுத்தவான்களுடைய ஜெபமாகிய தூபம் அவருக்கு முன்னாடி வரும். இப்போ உங்களுடைய ஜெபம் அப்படி வரும்போது, இப்போ பிரபாவுடைய ஜெபம் அப்படி வரும்போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை என்ன செய்கிறாரு? முகர்ந்துக்கிட்டு பிரபாவை நினைக்கிறாரு, செய்யலாம், இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவர் மகிமையா ஏதோ ஒரு காரியத்தை அவர் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறனால நம்முடைய ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைக்காத மாதிரி இருக்கும். ஆண்டவர் என்னைக்குமே லேட்டாக கொடுக்கிறவர் அல்ல, அவர் தாமதிக்கிறவர் கிடையவே கிடையாது. அவருக்கு தாமதம்னா என்னன்னே தெரியாது. லாசருக்கு உடம்பு சரியில்லைன்னொடனே பின்னும் 2 நாள் லேட் பண்ணாருன்னு இருக்கு. ஏன்னா அன்னைக்கே வந்திருந்தா உடம்பு சரியில்லாதவன் சரியாயிட்டான்ற சாட்சி வந்திருக்கும். 2 நாள் லேட்டாக வந்ததுனால மரித்தவன் எழுந்தான்ற சாட்சி வந்துச்சு. தேவனுடைய நாமம் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படும். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவினிடத்தில் திருப்தி அடைங்க, இயேசுவின் அன்பிலே திருப்தி அடையுங்க. இயேசுவின் அன்பில் உலகத்தினுடைய அன்பில் வேஷம் இருக்கும், உலகத்தினுடைய அன்பில் மாய்மாலம் இருக்கும், உலகத்தினுடைய அன்பில் சுயநலம் இருக்கும். இப்போ நானே என் பிள்ளைங்க மேலே நான் அன்பு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய அன்பில் சுயநலம் இருக்குமா இல்லையா? இருக்கும். என் பிள்ளைங்க என்னை அம்மா அம்மான்ற வரைக்கும் தான் அந்த அன்பு. நீ எனக்கு அம்மா இல்லை, நான் உனக்கு பிள்ளை இல்லைன்னா இப்போ காட்டுற அதே அன்பை அப்போ காட்ட முடியாது. அந்த அன்பு என்ன செய்யும்? குறையும். உலகத்தினுடைய அன்பு நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளோதான் வாங்க முடியும். பிள்ளைகளை நம்ம எவ்வளோ நேசிக்கிறோமோ அவ்வளோதான் அது நம்மளை நேசிக்கும். சகோதர சகோதரிகளை நம்ம எவ்வளோ நம்ம அன்பை வெளிப்படுத்தணுமோ அது அவங்க நமக்கு வெளிப்படுத்துவாங்க. நம்ம வெளிப்படுத்தினாலும் அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க. உலகத்தினுடைய அன்பில் சுயநலம் இருக்கும், உலகத்தினுடைய அன்பில் ஏமாற்றம் இருக்கும், உலகத்தினுடைய அன்பில் பட்சபாதம் இருக்கும். உலகத்தினுடைய அன்பு ஒளிந்து போகக்கூடியது. ஆனால் இயேசுவினுடைய அன்பு தான் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போ நானும் ஒருத்தவங்க இப்போ பாபியும் எடுத்துக்கோங்களேன், நாங்கள் அன்பாக இருக்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் ரொம்ப நட்பாக இருக்கோம், ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கோம். இந்த வருஷம் 2025 ஃப்ரெண்டாக இருக்கோம். 26 இன்னும் திக்காக வரும். 2027 இன்னும் நாங்கள் 2 பேர் நெருக்கமான உயிரான தோழிகளாய் மாறுறோம். 28 என்ன தெரியுமா நடக்கும்? லைட்டாக ஒரு பிரிவு வரும். ஏன் தெரியுமா? மனிதர்கள் ஒருவர் நெருங்கி பழகும் போது அவர்களிடத்தில் உள்ள குறைகள் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம அன்பு குறைஞ்சிடும். இப்போ நானே இருக்கேன், இப்போ இருக்கிறத விட சத்தியாட்ட அதிகமாக நான் இன்னும் அடுத்த ஒரு 4 வருஷம் நான் ரொம்ப நெருங்குறேன்னு வச்சுக்கோங்க. 4 வருஷம் கழிச்சு சத்யா கிட்ட உள்ள குறைகள் எனக்கு தெரியும், என்கிட்ட உள்ள குறை சத்யாவுக்கு தெரியும். ஒருத்தர் குறைய ஒருத்தர் பார்க்கும்போது அந்த அன்பில் என்ன உண்டாகும்? விரிசல் உண்டாகும். ஆனால் இயேசுவோட நெருங்கும் போது இயேசுக்கிட்ட குறையே இல்லை, நம்ம குறைய பார்த்துட்டு நம்ம விலக மாட்டோம். நம்மக்கிட்ட எவ்வளவோ குறை இருந்தாலும் அதை இயேசு ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டார். அல்லேலூயா. இதுதான் மனிதர்களுடைய உறவுக்கும் இயேசுவோடு இருக்கிற உறவுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால் ஜீவ அப்பமாகிய இயேசுவின் இடத்துல நீங்கள் நெருங்கி வாங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு தைரியம் கிடைக்கும். இயேசுவோடு உறவில் நெருங்க அவர் உறவில் பலப்படும் போது எங்கேருந்து தான் அந்த தைரியம் வரும்னு தெரியாது, ஒரு தைரியம் வரும். அதுக்கு முன்னாடி பயம் இருக்கும், அந்த பயம் போயிடும், தைரியம் வந்துடும். என்ன நடந்தாலும் கர்த்தர் இருக்கார், பார்த்துக்கலாம் போடா அப்படின்ற வந்துடும். இயேசு தனக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போனார். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு எதிர்கொண்டு போகக்கூடிய ஆற்றல் எப்போ வரும்னா இயேசுவோடு நெருங்கும் போது தான். இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற உங்களுடைய வாயை அவர் நன்மையால் திருப்தி ஆக்குவார். நன்மையால் உங்கள் வாய் திருப்தி ஆகணும்னா நீங்கள் கிருபையில் திருப்தி ஆகணும். கிருபையில் திருப்தி ஆகணும்னா காலையில் எழுந்திரிச்சு கேளுங்க, அவ்வளோதான். காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் டீ கொடுங்கன்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆண்டவரே கிருபை கொடுங்க, நான் வாழ்நாளெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்புகிறேன், அதை மட்டும் சொல்லி பாருங்களேன். நான் லைஃப் முழுசும் ஜாலியாக இருக்கணும்னு விரும்புகிறேன், எனக்கு கிருபை கொடுங்க. பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு விரும்புகிறேன், எனக்கு கிருபை கொடுங்க. அவர் என்னை ரொம்ப ரொம்ப அன்பு செய்கிறார், அதனால எனக்கு கெட்டது கொடுக்க மாட்டார். அவர் என்னை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாரு, ஒருவேளை கெட்டதே எனக்கு இருந்தாலும் அதை நல்லதாக அவர் மாற்றிடுவார். இயேசு நினைச்சாருன்னா ஒரு கனவை கொடுத்து கதையவே மாற்றிடுவார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவங்க இயேசுவினுடைய அன்பில் திருப்தியானாங்க. அவர் அன்பா இருக்கிறாருன்ற நினைப்பு மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க, உலகமே நமக்கு எதிராக இருந்தாலும் நம்ம தைரியமாக நிற்போம்.